திறமில்லாத என்னை முனியாமல் நான் செய்த குற்றம் ஒன்றோ நினையாமல், திறமில்லாத என்னை முனியாமல் நான் செய்த குற்றம் ஒன்றோ நினையாமல், பரனே 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 பரனே, மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல், மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனோ புக்காமல், பரனே 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 பரனே, அடியேனுக்கு அருள் செய் இப்போது உனதடிமைக்கு உன்னை அன்றி கதியேது, அடியேனுக்கு அருள் செய் இப்போது உனதடிமைக்கு உன்னை அன்றி கதியேது, பரனே 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 பரனே. இந்த திருரத்தினாலே எங்களை கழுவி உள்ளும் புறமாய் சுத்திகரித்து எங்களை புதிய பாத்திரமாய் வனைந்து உடைத்து நொறுக்கி வனைந்து கொள்ளும் புதிய பாத்திரமா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு சாட்சியாய் ஜீவிக்க பலனைத்தார், புதிய பலனைத்தார், புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை தார். எங்களோடு வார்த்தையை கொண்டு இடைபடுவீரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு புதியதாக ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வைத்துதான் நான் பேசப் போகிறேன். ஆனால் 4 நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன்னில் உள்ள பவுலடியார் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனலூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்திவிட்டு நான் கடந்து, தீமோத்தேயுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்ததாம். அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறது. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பேசும் பொழுது அது என்ன என்று நான் சொல்லுவேன். மாயமற்ற விசுவாசம். அது அந்த பேக்கேஜில் நான் சொன்னேன், இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் அ பேக்கேஜ். விசுவாசமும் அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கு. ஆனால் அது எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. ஆகையினாலே அது மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறது. அந்த விசுவாசத்திலே ஒரு படி உயர்ந்த ஒரு ஸ்தானம், அது மாயமற்ற விசுவாசம். அப்ப நம்மிடத்தில் காணப்படுகிற விசுவாசம் அது ஒரு படி உயர்ந்திருக்கணும். அதுவும் போராதான், அந்த தேவ வரத்தை நீ அனலூட்டி எழுப்பணுமா? அவர் சொல்றார் 6வது வசனத்தில். அப்ப என்னுடைய ஒரு படி என்னுடைய விசுவாசம் உயர்ந்திருந்தாலும் போராது, என்னுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய் மாறினாலும் போராது.
அதுவும் மாயமுள்ளதாக மாறிவிடக் கூடும். அதுவும் குளிர்ந்து போய்விடலாம். அதோட கூட அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் கலந்து நம்மை செயலற்று போய்விடலாம். ஆகையினாலே அந்த தேவ வரத்தை என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். வரங்களை என்று சொல்லல, அல்ல, விசுவாசம் அந்த தேவ வரத்திலே ஒரு வரமாய் இருக்கிறபடியா அதை நினைவுபடுத்தி சொல்கிறார். உனக்கு கொடுத்த அந்த மாயமற்ற விசுவாசமாகிய அந்த வரத்தை, மற்ற வரங்களை பத்தி அவர் பேசல பவுலடியார். நல்லா கவனிக்கணும் பிரியமாக. அந்த வரத்தை நீ அனலூட்டி எழுப்பு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி அது பயமுள்ள ஆவி அல்ல என்று அவர் சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? பயப்படக்கூடாது. அது பயமுள்ள ஆவி என்று சொல்லல. ஆனால் அந்த பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் சொல்லுகிறார் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அப்போ உனக்கு கிடைக்கப்பட்ட ஆவி பலமுள்ள ஆவியாய் இருந்தால் பத்தாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி பயமில்லாது இருக்க வேண்டும் என்றால் அது பலமுள்ள ஆவியாய் இருந்தால் மாத்திரம் போதாது, அது அன்பு நிறைந்திருக்கணும். பலமும் அன்பும் சேர்ந்து இருந்தால் கூட போராது, அதோடு கூட ஒரு தெளிந்த புத்தி. இந்த மூன்று இணைந்து இருந்தால்தான் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் இருக்க முடியும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. அநேக நேரத்தில் நான் வேதத்திலிருந்து நான் சில பக்தர்களை குறித்து நான் அப்படியே கோடிட்டு சொல்லிவிட்டு நான் போகிறேன். ஏனென்றால் வேதத்தில் அநேக பேரை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் விசுவாசிகளாய் இருக்கக்கூடும், விசுவாசிகள் இல்லாதவர்களாயும் இருந்திருக்கக்கூடும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்திருக்கக்கூடும், தேவனால் தெரிந்து கொள்ளாதப்பட்டவர்களை குறித்தும் வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பிரியமான. ஊழியக்காரனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் மகிமையோடு கூட ஊழியம் செய்கிறவன் ஒரு ஊழியக்காரனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரிடத்திலும் ஒரு பயத்தை காண்கிறோம். அவர்கள் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் வேதத்தில் இருக்கிறத உண்மையை சத்தியமாய் சொல்லுகிறேன். The fear is a function of your spirit. இதை மனதில் நீங்க வைத்துக் கொள்ளணும். Definitely a fear is a function of your spirit. And the fear is manifested in so many ways. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பயம்னா ஒரு நடுக்கம் மாத்திரம், பயம் மாத்திரம் அல்ல. It manifests in so many ways. சந்தேகப்படுகிறதும் பயம்தான். நல்லா கவனிங்க பிரியமான. ஒன்றை குறித்து நாம் சந்தேகப்படுவோம் என்றால் அது பயம். பயத்தினால் ஏற்படுகிறது தான் அந்த சந்தேகம். நான் தொடர்ந்து நாம் எதிர்பார்க்காதது நடக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் ஆட்கொள்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சீஷனே தான் எதிர்பாராத ஒன்றை அவன் பார்க்கும் பொழுது பயப்படுகிறதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். The anxiety is a manifestation of a fear. அநேக நேரத்தில் நாம் நமக்குள்ளே ஒரு என்ன வருகிறது, அதுக்கு I don't find a equivalent Tamil translation for anxiety. Anxiety is anxiety.
I am not able to find a Tamil word for anxiety. வீண் கவலை என்று வேதம் சொல்கிறது. But anxiety is something more than that. என் மகா மூத்தவா 10 வயசா இருக்கும் பொழுது இங்க இருந்து நாங்க தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல காஷ்மீர் போனோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நிக்கும். அப்போ அந்த ஸ்டேஷன்ல சில விசித்திரமான காரியங்கள்லாம் இருக்கும். உதாரணமாக அந்த ஸ்டேஷன்ல டீ கொடுக்கறாங்கன்னா நார்த் இந்தியால போனீங்கன்னா they give it in a small mud pot. ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரத்துல டீ கொடுப்பாங்க. அதை இந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இந்த ஸ்டேஷன்ல இறங்கி போய் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வருவேன். குட்டிய மகளுக்கு அப்படியே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் புறப்பட்டு போயிடுச்சுன்னா அப்பாவை பார்க்க முடியாதுன்னு ஒரு ஆங்ஸைட்டி. சிறு பிள்ளைகளுக்கும் அந்த ஆங்ஸைட்டி இருக்கு, பெரியவர்களுக்கும் அந்த ஆங்ஸைட்டி. இட்ஸ் a function of your spirit. இது எல்லாத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் நான் உங்களோடு கூட நான் பேசுறேன். I told you it's a function of your spirit. But அந்த ஆவியை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது என்பதுதான் முக்கியம். Your mind influences your spirit. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். உன்னுடைய மனது அல்லது அறிவு அல்லது உள்ளம், உன்னுடைய உள்ளம் it sends a wrong signal to your spirit. நீங்க பயப்படுறீங்க. If it sends a right signal, நீங்க பயப்பட மாட்டீங்க. சோ இந்த பயத்திற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய மனது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய வேத வசனம் எதிலையும் தவறு செய்ய. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிகாஸ் அநேக காரியங்களுக்கு மனது ஒரு மூல காரணமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஐ எம் கன்ஃபைனிங் மை செல்ஃப் ஒன்லி டு த ஃபியர். பயத்திற்கு ஒரு மூல காரணம் உன்னுடைய மனது. உன்னுடைய மனது புதிதாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய மனது புதிதாகவில்லை என்றால் உனக்குள் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்திலிருந்து சில காரியங்கள் அப்படி கோடிட்டு காண்பித்துட்டு நான் அந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை பற்றி சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்து விட்டு நான் முடிக்க போறேன். நான் ஏற்கனவே இதை ஐ டாக் டு யூ எலாபரேட்லி அபவுட் மேரி மேக்டலின். முதல்ல நான் மரியாதை குறித்து பேசினேன். அவள் வெகு இருட்டோடு கூட புறப்பட்டு வருகிறாள். அவளுடைய சொல்லுகிறது அந்த கல் பெரிதாய் இருக்கிறது என்று. அவளுடைய அறிவும் சொல்லுகிறது இதை யாராலும் புரட்டி தள்ளினால்தான் நம்ம அந்த கல்லை புரட்டிட்டு ஆண்டவருக்கு. ஐ ஸ்போக் வெரி எலாபரேட்லி இன் எர்லியர் மெசேஜ். ஆனால் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதை குறித்து அவள் மனது சொன்னதும் அவளுடைய அறிவு உணர்த்தியதையும் அவள் தாண்டி பயமில்லாமல் புறப்பட்டு போகிறாள். That lies the success of your life. அப்படி என்றால் அவளுக்குள் இருந்த என்ன காரியமா இருந்திருக்கணும்? I do not want to go and dwell again in that particular incident. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி போகிறா. மனது சொல்லுகிறது இந்த கல் பெரிதா இருக்கிறது. அவளுடைய அறிவு உணர்த்துகிறது அது யாராவது புரட்டி தள்ளினாத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ளே பிரவேசித்து சுகந்த வர்க்கம் விட முடியும். அதையும் தாண்டி அவள் போகிறாள். அப்படி என்றால் அவளுக்குள்ள இந்த பயமுள்ள ஆவி ஒர்க் பண்ணல இல்ல. ஆனால் வேதத்திலே ஆதியாகமம் 18:15 வாசிங்க. ஐ வாண்ட் டு மேக் இட் ஷார்ட். நீங்க வீட்டில் சென்று அதை எல்லாவற்றையும் வாசித்து படிக்கும். சாராளுக்கு குழந்தை இல்லை, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமை சந்தித்து, சாராள் அங்கு வீட்டிற்குள்ளே கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்திற்குள்ளாய் நீ ஒரு குமாரனை பெறுவாள். அப்பொழுது அந்த வசனம் நீங்க வீட்டுக்கு சென்று பார்த்து பாருங்க.
அவள் உள்ளத்திலே நகைக்கிறாள். நல்ல கவனிங்க, அவள் உள்ளத்திலே நகைக்கிறாள். அதை ஆண்டவர் அறிந்து நீ ஏன் நகைத்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அவள் இந்த 15வது வசனம், அவள் பயந்து. அப்போ இந்த பயத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உண்மையை கண்டுபிடித்து விட்டார் என்று ஒரு பயம் இல்லது. அவளுக்குள்ள இந்த பயம் டெவலப் ஆனதற்கு காரணம் என்ன? இது நடக்காது, நம்முடைய ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கு குழந்தை பிறக்காது என்று அவளே ஒரு தீர்மானத்துக்குள்ளே அவள் வந்து விட்டாள். அவள் பயந்ததற்கு 2 காரணம். ஆனால் முதல் காரணம் தான் இந்த 2வது காரணத்தை செய்ய வைத்தது. ஏன்னா எனக்கு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போச்சு, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? அப்ப ஆண்டவர் நீ குழந்தையை பெற்றெடுப்பா என்று சொன்னோன்னே அந்த உள்ளத்துல இந்த அவளுடைய மைண்ட், அவளுடைய உள்ள என்ன பண்ணுது? இட் இஸ் ரிஜெக்டிங் தி காட்ஸ் வேர்ட். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? how it is possible? அவளுடைய உள்ளம் இட் இஸ் ரிஜெக்டிங். ஆனா அந்த ரிஜெக்ட் பண்ணத ஆண்டவர் உன்னுடைய நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்க இன்னும் அடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32 நான் வாசிக்கிறோம். 32:11 எடுத்து வாசித்து பாருங்க. நான் அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அங்கு யாக்கோபு ஏசாவுக்கு பயப்படுகிறான். அவன் என்னையும் கொன்று போட்டு என்னோடு கூட வருகிறவர்களையும் அவன் என்ன பண்ணிடுவான்? கொன்று போட்டு விடுவானே என்று அவனுக்குள்ளே ஒரு பயம். நல்ல கவனிங்க பிரியமான, இந்த பயம் ஏன் வந்துச்சு? அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு ரியலைஸ் தட். அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் அவன் வனாந்தரத்திலே அவனை சந்திக்கிறார், அவனோடு கூட பேசுகிறார். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை வரப்பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அதை அத்தனையும் அந்த வார்த்தையின் படி அவனுடைய வாழ்க்கையிலே நடக்குது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும். 10 மடை தடவை அவனுடைய சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த மந்தையை மேய்த்தவனுக்கு மந்தை சிங்கம் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அவன் தன் கணக்கில் இருந்து அந்த மந்தையிலிருந்து எடுத்து கொடுப்பான். அப்படி உண்மையாக உழைத்திருக்கிறான். வெயில் மழை என்று பாராதபடி, பனி என்று பாராதபடி உழைத்திருக்கிறான். கர்த்தர் அவனை பாதுகாத்திருக்கிறார். உன்னுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆடுகள் குட்டி போடுகிறதிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்து காண்பித்தார். கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார், தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம். ஏசாவை கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளும் ஒரு பயம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கப்பட்டிருந்தாலும் அந்த பயம் நம்மை விடுகிறதில்லை. இப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றேன். பவுல் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த பவுலுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அழகாய் நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய திட்டத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி அவனுக்கு உபத்திரவமும் வருகிறது. போகிற இடமெல்லாம் எனக்கு உபத்திரவம் தான் சொல்றான். 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாக்கு எல்லா இடத்திலும் அந்த உபத்திரவம். ஆனால் உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவம் வரும் பொழுது நல்லா கவனிக்கணும். ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம் உன் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது, தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டு இருக்கும் பொழுது, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டவன் தான், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே பெற்றிருக்கிறேன் என்று சொன்னவன் தான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும்
இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொன்னவன் தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசித்து பாருங்க. மக்கெதோனியா பட்டணத்துக்கு வருகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், சரீரத்திலே ஒன்றும் இளைப்பாறுதல் இல்லை, எப்பக்கத்திலும் நான் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும், உள்ளே பயமும் இல்லை, உள்ளே அநேக பயங்கள். யாருக்கு? கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை பெற்றவனுக்கு, கிறிஸ்துவின் அபிஷேகத்தை நிறைய பெற்றவனுக்கு. ஆண்டவர் அவனோடு கூட 3 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவனோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் நமக்குள்ளே ஒரு பயத்தை கொடுக்கிறது. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சீஷனுக்கு ஒரு பயம். இதை நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. தரிசனம் பார்க்கிறவங்க நல்லா, சொப்பனம் பார்க்கிறவங்க நல்லா கவனிச்சு கேளுங்க. உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய சொப்பனங்கள், எல்லாருக்கும் அந்த பகுதி தெரியும். இயேசு கடலில் நடந்து வருகிறார். இந்த சீஷர்கள் எல்லாரும் கப்பல், அது கடல் கொந்தளிக்கிறது, அவங்க பயப்படுறாங்க. இப்படி இயேசு நடந்து கொண்டு வருகிறார். அவரை பார்க்கிறான். நல்ல கவனிங்க. அவன் என்ன பண்றான்? இயேசு நடந்து வருகிறத நிறைய பேர் தரிசனம் பார்ப்பீங்க. அவன் நேரம் பார்க்கிறான், ஆண்டவரை பார்க்கிறான். ஆனாலும் அவனுக்கு அது ஆண்டவர் அவனுக்கு தென்படல. அது ஆவேசம் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கக்கூடும், சொப்பனங்கள் உங்களை கலங்க பண்ணி இருக்கக்கூடும். நேரிலே பார்க்கிறான், தரிசிக்கிறான், ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்க்கிற பார்வையில சில காரியங்கள், அதனால் தான் நீங்க தரிசனம் பார்க்கிறவன, இப்ப நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கிற என்று கேட்பார். நான் அத்திமரத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுவான். ஏன்னா அத்திமரத்தை பார்த்துட்டு நீ ஆலமரம்னு சொன்னா, அதனால அநேக நேரத்தில் நம்முடைய தரிசனங்களை யூ வில் பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட். அது உனக்கு ஒரு கலக்கத்தை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். இவன் நேர இயேசுவை பார்க்கிறான், ஆனாலும் அவன் ஆவேசம் என்று இன்டர்பிரட் பண்றான். ஆனால் கவனிங்க, ஆனால் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, நான் தான், பயப்படாதே. இன்றைக்கு தரிசனம் சொப்பனம் பார்க்கிறவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வரத்தை நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அந்த ஆழ்கடலிலே அவனும் நடக்கிறான், விசுவாசத்தோடு கூட நடக்கிறான். ஆனால் அது மாயமற்ற விசுவாசமாக இல்லை. நல்ல கவனிங்க, அதை பற்றி நான் அப்புறம் பேசுறேன். அவனுடைய விசுவாசத்தில் ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவு ஏற்பட்ட பொழுது அவன் தண்ணீருக்குள்ளே முழுகுகிறான். நல்ல கவனிங்க. You carefully listen to my sequence of my talk. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவன் பயந்து முழுகுகிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்கிற கேள்வி என்ன? நீ ஏன் பயப்பட்டாய் நான் கேட்டாரு. அப்போ அவனுடைய பயத்திற்கு என்ன காரணம்? விசுவாசித்து நடக்கிறான் சார். ஆனால் அந்த விசுவாசத்துக்குள்ளும் ஒரு அவிசுவாசம் இருக்குதே. அதனால் தான் இந்த சந்திரரோகியான மகனை பெற்ற தகப்பன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. என்னுடைய விசுவாசம்
மாயமற்ற விசுவாசமாக மாறும். என்னுடைய விசுவாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியாது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் பயம் யாருக்கெல்லாம் வரும் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் உங்களை பயமுறுத்த சொல்லல, எல்லாருக்கும் இந்த பயம் வரும். அங்கு 3 சீஷர்கள் மறுரூப மலைக்கு ஆண்டவரோடு கூட ஏறிக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. நல்ல கவனிங்க. உலகத்திலே ஒரு சம்பவம் நடக்கும். இந்த நாட்களிலே நடக்கிற சம்பவத்தை பார்த்து அநேக நேரத்தில் நாம் கலங்குவதற்கு காரணம், அவன் எதிர்பாராதது ஒன்று நடக்குது. அவர் மாம்சத்திலும் ரத்தத்திலும் அவரோடு கூட நடந்து வந்தான். ஆனா இந்த மறுரூப மலையில ஏறி போகும்போது அவர் மறுரூபப்படுகிறார். இவன் வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். He never comprehended this can happen. ஒரு மறுரூபம் ஆகிற ஒரு நிலைமையை அவன் வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டான். ஆனால் அவன் அந்த காரியத்தை அவன் பார்க்கிறான். வானிலிருந்து எலியா வந்து இறங்கி நிற்கிறார். மோசையும் அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறார். 3 பேரை ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு புரியல, அவனுக்கு கேட்கல. ஆனால் இந்த 3 ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுட்டு, ஒரு கூடாரம் உமக்கும் மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் அப்படின்னு உளறான். அந்த உளறலுக்கு என்ன காரணம்னு போட்டிருக்கு, அவன் பயந்தபடியினால், அவர்கள் பயந்திருந்தபடியினால் இந்த குழப்பம். எனக்கு அநேக அன்புக்குரியவர்களே, அநேக அன்சர்டனிட்டி, குழப்பங்கள் உனக்கு பயத்தை கொடுக்கக்கூடும். நீ எதிர்பாராதது உன்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு, உனக்கு ஒரு பயத்தை, ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பவுலடியார் தான். அவரும் பயந்தவர் தான். உள்ளே பயங்கள், வெளியே போராட்டங்கள். அப்படி இருக்கிறவர் தான் அந்த தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் தன்னுடைய அனுபவத்திலே இருந்து எப்படி நீ அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீ எப்படி தப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஆலோசனையை தீமோத்தேயுக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எந்த ஆவியை கொடுத்திருக்கிறேன்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள. நல்லா கவனிங்க பிரியமான. அதுல ஒரு 2 காரியம் நான் சொல்லிட்டேன். 6வது வசனத்தை சொல்லிவிட்டு 7வது வசனத்துக்கு வரேன். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பவுலடியாரை பற்றி ஒரு விளக்கம். உள்ளே பயங்கள், அவனுக்கு என்ன பண்றது? போராட்டங்கள், வெளியே போராட்டங்கள், உள்ளே பயங்கள். ஆனால் எப்படி அதை மேற்கொள்ளுகிறார், அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளுகிறார் என்று அந்த வசனங்களை நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அப்பொழுது மக்கெதோனியா பட்டணத்துக்கு வருகிறார். இந்த பயங்கள் எங்க வந்துச்சு? மக்கெதோனியா பட்டணத்துக்கு வெளியே இருக்கும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது அந்த பயங்கள் அவருக்குள்ள, அந்த பயத்தோடு கூட அவர் மக்கெதோனியா பட்டணத்துக்கு வருகிறார். அப்பொழுது தீமோத்தேயு வருகிறான். அந்த தீமோத்தேயை பார்த்தோம்னா அவருடைய உள்ளத்திலிருந்து பயம் கொஞ்சம் என்ன பண்ணது? நீங்க நல்லா கவனிங்க பிரியமா. அப்ப அந்த மக்கெதோனியா பட்டணத்தில் உள்ள அந்த சபை மக்களையும் பார்க்கிறான். அவர்கள் சிரித்த முகத்தோடு கூட இருக்கிறதை அவன் பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் என்ன போயிடுச்சு? அதுக்கு தான் அந்த ஐக்கியத்துக்கு போறோம். உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகங்கள், இந்த ஃபியர், தீமோத்தேயு வந்ததினாலே அவன் சந்தோஷப்படுகிறான். தீமோத்தேயு நான் யாருக்கு எதற்காக பார்க்கிறேன்னா கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அதை அனலூட்டி எழுப்புகிறான். நல்ல கவனிங்க பிரியமாக. பவுலடியார் அந்த இடத்துல பயத்தோடு கூட வருகிறார். அவன் தீமோத்தேயு கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக நான் சொல்லுகிறேன்.
அந்த கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அந்த ஐக்கியத்தையும் பார்த்த உடனே அவன் தனக்குள் குளிர்ந்து போன அந்த தேவ வரத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? ஆகையினாலே தான் நாம் 35 ஆண்டுகளாக இந்த இடத்துல கூடி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வருகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் நம்மை அப்படியே வலுவிழந்து போய் நம் பயங்களும் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல நாம் அந்த கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணுகிறோம்? அனலூட்டி எழுப்புகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது அந்த அபிஷேக கூட்டத்தின் மகிமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த பயத்தோடு கூட வாழ்கிறது ஒரு பக்கம். அநேகர் அப்படியே வாழ்கிறார். பயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சந்தேகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? நீ பயத்தோடு கூட இருக்கக்கூடாது, நீ திகிலோடு கூட இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லிவ் வித் அன்சர்டனிட்டி. அநேக நேரத்தில் நமக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருக்கும். பிரியமா, நாம் ஒன்றை நினைப்போம், இன்னொன்று அதை என்ன பண்ணும்? எதிர்த்து பேசும் இல்லையா? நம்ம ஒண்ணு வேற யாரும் நம்மளை எதிர்த்து சொன்ன அதை நான் பத்தி சொல்லல. எனக்குள்ளே ஒரு எதிர்ப்பு வரும். யூ வாண்ட் டு டூ சம்திங், ஆனால் என்ன வரும்? இன்னொன்று ஒரு எதிர்ப்பு வரும். யூ வில் ஹேவ் a fear. உனக்குள்ளே வருகிற எதிர்ப்பையே உன்னால தாங்க முடியாதபடிக்கு ஒரு பயம் உன்னை கவ்விக்கொள்ளும். இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிற நடைமுறைகள். அல்லேலூயா சொல்லுவோம். இது இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அதற்குத்தான் இத்தனை பெரிய பிரியாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். வேதத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்களுக்கு முன்பாக காண்பித்தேன். அப்படி நல்ல மனுஷன், பவுலை போல ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? பவுலுக்கு இருந்த விசுவாசத்தை போல உன்னிடத்தில் உண்டா? என்னிடத்தில் உண்டா? அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு பயம் வருகிறது என்றால் அந்த அனலூட்டி அதை எழுப்பி அந்த பயத்திலிருந்து அவன் வெளியே வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அதற்குத்தான் நாம் அபிஷேகத்தை பெற்று அதை நாம் மறுபடியுமாய் நாம் நிரப்பப்பட்டு நாம் அந்த காரியத்திலிருந்து விடுபடணும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்பொழுது ஒரு காரியத்தை சொல். நான் சொன்னேன், நான் பயமுள்ள ஆவியை கொடால. உங்களுக்கு எல்லாம் பயமுள்ள ஆவியை கொடுத்தார் நான் சொல்ல, அவருக்கு கொடுத்தார். என்னென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபம். அந்த கர்த்தர் கொடுத்த தீபத்தை நாம என்ன பண்ணிட்டோம்? we have corrupted it. நான் சொன்ன யாக்கோபின் தீபம், அந்த யாக்கோபின் மகிமை என்று ஒரு நாள் உங்களோடு கூட பேசினேன். அந்த யாக்கோபின் மகிமை என்ன? யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ போகிற இடமெல்லாம் அந்த யாக்கோபின் மகிமை ஒருவேளை நாம் இழந்து போகிறோம். கர்த்தர் நம்மை அழைத்த பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து விடுகிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அனலூட்டி எழுப்பது மாத்திரமல்ல, now he gives you a package. இந்த பேக்கேஜை குறித்து சொல்லிவிட்டு நான் முடிக்க போறேன். அதுல பலமுள்ள ஆவி என்று சொல்லுகிறது. அப்ப நான் சொன்னேன், ரோமர் 15:13 சொன்னேன், அவர் பலமுள்ள ஆவிதான். நான் ஆரம்பிக்கும் போது சில காரியங்களை சொன்னேன். அது பலமுள்ள ஆவியாதான். அவர் ஆவியானவரே பலமுள்ளவர் தான். ஆனா அந்த ஆவியானவர் பலமுள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நாம் அந்த பலனை என்ன பண்ணிடுறோம்? இழந்து போய் விடுகிறோம். ஆமோஸ் 3:11 சொன்னேன். சத்ரு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவன் நம்முடைய பலம் அற்று போக பண்ணுகிறான். நமக்கு தோல்விகள் வரும்பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, நமக்கு போராட்டங்கள் வரும்பொழுது, பவுலடியாருக்கு தினமும் போராட்டம் தான், தினமும் பிரச்சனை தான்.
அவரை மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கு கிடையாதுதான். அவரை போல அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாதுதான். ஆண்டவரை போல முழுமையான ஒரு மனுஷனை நாம் பார்க்க முடியல. ஆனாலும் அவரும் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் திகிலடையவும் வியாகுலப்படவும் ஆரம்பித்தார். நல்ல கவனிங்க பிரியமாக, அது எல்லாருக்கும் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திகில் அடைந்தார். அடுத்த நாள் காலையில் அவர் சிலுவையில் அறையப்படணும். ஆனால் அவருக்குள்ள வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், அடிகள், உதைகள், ரத்தம் சிந்துதல் எல்லாமே அவருக்குள்ள வந்த பொழுது அவர் கொஞ்சம் சோர்ந்து போய்விட்டார். ஆகையினால் தனது சீஷர்களை பார்த்து கூப்பிடுகிறார், வாங்க எல்லாரும் தோளோடு இணைந்து என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அந்த பயம் திகில் வரும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார் அந்த சீஷர்களிடத்தில், வாங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிப்போம். அவரும் வரல, முகம் குப்புற விழுந்து அவரை ஜெபித்தார். தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பயங்கள் அவரை விட்டு அற்று போயிற்று. நம்ம அவரை போல இருக்க முடியாது. ஆகையினால் தான் ஐக்கியத்தை தேடி ஓடி வருகிறோம். கூடி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். இருந்து நம்ம விடுபடும். சத்ரு நம்மை சோர்ந்து போக வைப்பா. எனக்கு அன்புக்குரியவர், நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா நாகும் 2:1 எடுத்து வாசித்து பாருங்க. சிதறடிக்கிறவன் நம்முடைய முகத்திற்கு முன்பாக வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் அதிகமாய் ஸ்திரப்படு. இதான் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். இந்த கடைசி நாட்களில் நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்துதான் நிற்கும். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாகத்தான் வருவான். ஆமோஸ் 3:11 நாம் வாசித்தோம், அந்த சிதறடிக்கிறவன் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவன் என் பலன் அற்று போக பண்ணுகிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் நாம் அதை அனலூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். பலமுள்ள ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனாலும் சத்துருவும் பலமுள்ளவன். அந்த பலமுள்ளவனை முதலாவது நம்ம என்ன பண்ணணும், கட்டினால்தான். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம அநேக நேரத்தில் நமக்கு சூழ்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் அநேக நேரத்தில் நாம் அண்டர் எஸ்டிமேட், நம்மை பலம் இழக்க செய்வதற்குத்தான் இவைகள் எல்லாம் பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகிறான். டைரக்ட்லி he cannot indwell in me. எனக்குள்ளா இந்த பிசாசு நுழைய முடியாது. ஆனால் எனக்கு சுற்றிலும் இருந்து என்னை சோர்ந்து போக வைக்க அவனால் முடியும். இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு வைத்து என்னை சோர்ந்து போக வைக்க முடியும். அதுதான் இந்த நாட்களிலே அவன் செய்து கொண்டிருக்கிற காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு ஊழியக்காரன் அவருடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதுமே எங்க போயிடுச்சு, சசிகலாட்ட போயிடுச்சு, ஜெயலலிதாட்ட போயிடுச்சு. அவன் பேஸ்புக்ல பூரா அதுதான் எழுதுறான். This is the work of the evil devil. உன்னை பலன் இழந்து போக வைப்பதற்கு அநேக காரியங்கள் உன்னை சுற்றின. ஆனால் உன்னை பலப்படுத்திக் கொள்ளணும். தாவீதை குறித்து எப்பொழுதும் நான் சொல்லுவேன், அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியா இருந்தார். ஆனாலும் அவனுக்குள்ளே என்ன ஒரு அவனுடைய மனது அவனுக்குள்ளே புகுந்து சில காரியத்தை செய்வது. 1 சாமுவேல் 26 அநேக தடவை அந்த காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன். சவுலை கொலை செய்வதற்கு அவனுக்கு ஒரு தருணம் கிடைக்குது, கொலை செய்யல. ஒரு சாட்சி சொல்கிறான். இந்த 26ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினாலே, அதே போல என்னுடைய ஜீவன் உன்னுடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினால் என்னை ஒரு வயலும் ஒன்னும் செய்ய முடியாது. விசுவாசம். ஆனாலும் அடுத்த வசனத்துல 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அவன் உன்னையும் என்னையும் போல பல்டி அடிக்கிறத பார்க்கிறோம்.
என்னைக்காவது ஒரு நாள் இந்த சவுல் கையினால மடிந்து போவேன் என்று சொல்லி பெலிஸ்தியர் பட்டணத்தில் எங்கேயாவது போய் என்னை ஒழித்துக் கொண்டால் எனக்கு தேவலை என்று அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் மனது சொல்லுகிறது. அவன் மனது சொல்லுகிறதை கேட்டு விட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? சிக்கலாக்க பட்டணத்துக்கு போகிறான், அது தீக்கிரையாக்கப்படுகிறது. மனைவிகளையும் பிள்ளைகளையும் பிடித்து போயிட்டாங்க, சிறையாக்கப்பட்டு போயிட்டாங்க. அவனோடு கூட இருந்த 400 பேரும் அவனை கல்லெறிந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான், தன்னை அனலூட்டி எழுப்புகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது கர்த்தருடைய பாதத்திலே வந்து தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான், தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். That is required for you and me every day. மனைவி சொன்ன தினமும் அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, விசேஷித்த பலத்தை, ஏன்னா நம்மை சுற்றிலும் நடக்கிற எதிர்ப்புகள், ஜெபவிட்டு அந்த ஊழியத்தில் நடக்கிற பெரிய எதிர்ப்புகள் எங்களால் சமாளிக்க முடியல. எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. ஆகையினால் தான் இன்றைக்கு நான் ஒரு விசேஷித்த பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்த்துதான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். எங்களை எந்த காரியமும் கலக்கி விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். எந்த காரியமும் எங்களை என்ன பண்ணிடக்கூடாது, குழப்பி விடக்கூடாது. அதற்கு வேணும் அன்பு. இரண்டாவது, இந்த பேக்கேஜில் முதல்ல சொன்னேன் பலம். அந்த பலத்தை நீ புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும், உன்னை அனலூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும் சொன்னேன். இரண்டாவது அன்பு. The most misunderstood word in our secular world and in our spiritual world also. இரண்டு வகையான அன்பு. ஒரு வகையான அன்பு என்ன சொல்லுங்க பாப்போம், உங்களை கேட்டு விசாரிச்சுக்கிறேன். உலக பிரீதியான அன்பு. சரி, வேற என்ன சொல்லுவீங்க? சுவாப அன்புன்னு வேதம் சொல்லுங்க. அந்த சுவாப அன்பு, இட் கேன் டேக் யூ டு ஒன்லி சர்டன் டெஸ்டினேஷன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. அந்த சுவாப அன்பினாலே பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறாங்க, சரிதானா? சுவாப அன்பு. பிள்ளைகள் அம்மா அப்பாவை நேசிக்கிறாங்க. தட் இஸ் தி நேச்சுரல் லவ். மனைவி கணவனை நேசிக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் துராகிருதனாய் இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? அவனை நேசிக்கணும். ஐயாமாருக்கு என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? உன் மனைவி பலவீனமான பாண்டமா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? All these things will take you to some destination. But our destination is not this world. Our destination is heaven. Hallelujah, Choloma. You can never reach heaven with your natural love. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். The natural love can take you to only a few distance. That too with great difficulty. Many marriages break. With the natural love, it breaks. It can never take you to heaven. ஆனால் தேவ அன்பு, இதை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். அது ரோமர் 5:5 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று சொல்லல. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு அழகாக சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு எனக்குள் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ my natural love can never take me to where I want to go. It can take you to only some destination. If you have a real love for your wife or to your husband or to your children or to your society, it can take you to some place only. But it can never take you to heaven. அதுக்காகவே இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே என்ன பண்ணப்படுகிறதா? இந்த ஊற்றப்படுகிறது. சரி, அப்போ பவுலடியாருக்கு அந்த தேவனுடைய அன்பு ஊற்றப்படலையோ? ஏன் அப்புறம் பயம் வந்துச்சு? இப்பதான் பதில் சொல்லுங்க எனக்கு.
பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சா, பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றிருந்தா தேவனுடைய அன்பு என்ன பண்ணணும்? ஊற்றப்படணும் இல்லையா? அப்போ பவுலடியாருக்கு நிறைய ஊற்றப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் அவருக்கு பயம் வந்துச்சு? ஏன்னா ஒன்னு யோவான் 4:18 சொல்லுகிறது. வாசிங்க, வேகமா வாசிங்க. ம் 4:18 பயமானது வேதனை உள்ளது. நல்ல கவனிங்க பிரியமானது. அந்த பயத்தை, வேதனையை கொடுக்கிற அந்த பயத்தை பூரண அன்பு புறம்பே தள்ளுமா. பூரண அன்பு என்று தமிழ் வேதாகமும் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா you will go little more dimension in that. It says it's a perfected love. It doesn't say perfect love. It says perfected love. அப்படி என்றால் இந்த பூரண அன்பை நான் இப்படியாக நான் அர்த்தம் கொள்ள விரும்புகிறேன். பூரணப்படுத்தப்பட்ட அன்பு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. உங்களுடைய அன்பு பூரணப்படணும். உங்களுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக மாறணும். இது ரெண்டையும் வச்சு சேர்ந்து நான் பேசுறேன். இந்த அந்த அன்பு என்னென்றால், நீங்க இந்த அன்பை குறித்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5:23-24 வாசித்தீங்கன்னா, இந்த அன்போடு கூட ஆண்டவர் சில சுவாபங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். அன்போடு கூட என்ன வருமா? சந்தோஷம். அது அப்புறம் சொல்றேன். அப்படி என்றால் இந்த அன்பு பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்றால் என்னுடைய சந்தோஷம் அதை பூரணப்படுத்த உதவும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. திஸ் இஸ் வாட் த ஸ்கிரிப்சர் wants to tell you and me. என்ன இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறதுனால இட்ஸ் நாட் பீயிங் பர்ஃபெக்டட். அதை பர்ஃபெக்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த திவ்ய சுவாபங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் விசுவாசம் என்கிற வரத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த விசுவாசத்தை மாயமற்ற விசுவாசமாக மாற்றுகிறது 2 பேதுரு 1:5-8 அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணணுமா? நம்பிக்கையும் கூட. அப்படி என்றால் அந்த விசுவாசம் பர்ஃபெக்ட் ஆகணும், மாயமற்ற விசுவாசம் ஆகணும்னா அந்த நம்பிக்கை கூட சேரணும். அல்லேலூயா சொல்லுமா? நம்பிக்கையோடு கூட எதை சேர்த்து கொடுக்கணுமா? வாசிங்க 2 பேதுரு 1:5. தைரியத்தோடு ஞானத்தையும். அது அப்போ உன்னுடைய விசுவாசத்தை பர்ஃபெக்ட் பண்றது என்ன? மாயமற்ற விசுவாசமாக மாற்றுகிறது என்ன? தைரியம், ஞானம், இச்சை அடக்கம். ஐயோ, இதை பார்த்த உடனே நான் அரண்டு போயிட்டேன். என்னுடைய விசுவாசத்தை பர்ஃபெக்ட் பண்றது என்னது தெரியுமா? இச்சை அடக்கம். உன் அன்பை பர்ஃபெக்ட் பண்றது இச்சை அடக்கம். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய விசுவாசத்தை மாயமற்ற விசுவாசமாக மாற்றுகிறதற்கு தைரியம் மாத்திரம் போதாது, நம்பிக்கை மாத்திரம் போராது, ஞானம் மாத்திரம் போராது, இச்சை அடக்கம் மாத்திரம் போராது, சகோதரன் சிநேகம் மாத்திரம் போதாது, பொறுமை மாத்திரம் போதாது, அதோடு கூட தேவனுடைய அன்பையும் ஊற்றி கொடுக்கணும். சோ இவனுடைய விசுவாசத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்றால் அது மாயமற்ற விசுவாசம், மாயமற்ற விசுவாசமாக மாற முடியாது. அப்போ உன்னுடைய விசுவாசமோ இட் ஷுட் பி பர்ஃபெக்டட். அதைத்தான் அந்த மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறேன். நான் அது பூரண விசுவாசம் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லல. ஆனால் இதை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அந்த மாயமற்ற விசுவாசத்தையும் பூரணப்படுத்தப்பட்ட அன்பையும் இரண்டையும் ஒன்றாய் ஆண்டவர் எனக்கு பேக்கேஜாக கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசம் என்கிற வரமும். அல்லேலூயா சொல்லுமா? நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது திவ்ய சுவாபத்திலும் விசுவாசம் வருகிறது. வரத்தில் மாத்திரமல்ல, அது தேவனுடைய சுவாபமாகவே கனிகளில் ஒன்று விசுவாசம்.
கனிகளில் ஒன்று நம்பிக்கை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் நம்மை பூரணப்படுத்துமா? நீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், ஏன் என்றுக்கு இந்த வசனத்தை விளக்கத்தை இப்படி கொடுத்தார் என்றால், ஒரு வசனம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது என்னுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அங்கு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் பூரணப்படுத்தப்படுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. பரிசுத்தம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் தான் பூரணப்படுத்தப்பட முடியுமா? அதே போல தேவனுடைய அன்பு அவருடைய சுவாபங்களினால் தான், உனக்குள் உண்டாகிற அந்த சுவாபங்களினால் தான் அது பூரணப்படுத்த முடியும். அந்த பூரண அன்பு உனக்குள்ளே அந்த கனிகள் காணப்படும் என்றால், சாந்தம், அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஈச்சையடம், இது எல்லாம் உங்களுடைய அன்பை என்ன பண்ணணும்? பூரணப்படுத்தும், பர்ஃபெக்ட் பண்ணும். அந்த பூரணப்பட்ட அன்புதான் உன் பயத்தை புறம்பேற்றும். பலம், அன்பு, அது மாத்திரம் போதாது, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்ற. பூரணப்படுத்தப்பட்ட அன்பு மாத்திரம் எனக்கு போராதா, இன்னொன்னு வேணுமா? எனக்கு தெளிந்த புத்தியா வேணுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தெளிந்த புத்தி என்று சொல்லும் பொழுது, the mind of Christ is the sound mind. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தெளிந்த புத்தியை நான் சொல்லி மாதக்கணக்காய் பேச என்னாலே முடியும். நான் அதை குறித்து நான் பேசல. அதில் ஒரு சின்ன காரியத்தை நம்முடைய டே டு டே லைஃபுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கர்த்தருடைய சிந்தையை குறித்து அந்த பிலிப்பியர் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில், நீங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அதுல அவருடைய தாழ்மையை குறித்து சொல்லுங்க. அவருடைய தாழ்மை தான் the மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆகையினால் தான் அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அவர் வெறுமையாக்கி மனுஷனுடைய ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மைத்தானே தாழ்த்தினார். So the mind of Christ is the humility, and I am telling you the humility is going to be your success for this year. நான் அடிக்கடியா சொல்லி போன வருஷம் கடைசியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். Unless you have a humility, நீங்க அந்த தாழ்மை உங்களிடத்துல காணப்படலன்னா நீங்க வெறுமையாய் தான் இந்த வருஷத்தை முடிப்பீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். Unless you are humble, நீ வெறுமையாய் போவதில்லை என்று சொன்ன அதே ஆண்டவர், only it is given only for the people who are humble. If you are not humble, நீ வெறுமையாக இந்த வருஷத்தை முடிப்ப. இந்த வார்த்தையை நான் ஆணித்தரமாய் நான் சொல்லி இருக்கிறேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். So the humility, the mind of Christ is humble. ஆனா அதை குறித்து நான் பேச விரும்பல. ஆனால் அதுல அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில், இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை வைத்து ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். அவன் அங்கு பார்க்கிறான், ஆனாலும் அவன் ஆவேசம் என்று நினைக்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், அவனுக்கு தைரியம் வருகிறது, நடந்து போகிறான். சந்தேகப்படுகிறான், திரும்பவும் மூழ்கி போகிறான். அந்த பேதுருவுக்கு அந்த தெளிந்த புத்தி என்ன தெரியுமா? ஆண்டவரே ரட்சியும் என்று சொன்னானே, அதுதான் தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? That is the sound mind. அவன் நடந்துட்டு போறான். சந்தேகம் அவனை பயப்பட செய்கிறது. தண்ணீருக்குள்ளே முழுகிட்டான். But the sound mind takes him out. Cain, and he is walking along with Jesus and goes to the destiny. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுக்க. முழங்கல் படி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம்.